கோடை வெப்பம் தணிந்துள்ளதால் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. ஊரக வளர்ச்சித்துறை பணிகளுக்கான வயது வரம்பை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 39ஆக உயர்த்த அன்புமணி வலியுறுத்தல். வங்கக்கடலில் 27ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்காவிற்கு எந்த பங்கும் இல்லை என நடுவண் அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேத்தி திவ்ய பிரியா பலி. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. சீனிப்பாயும் காளைகளை அடக்க வீரர்கள் போட்டா போட்டி. நாகர்கோவிலில் தையல் கடை உரிமையாளர் செல்வம் கத்திரிக்கோலால் குத்தி கொலை. கொலையாளிக்கு காவல்துறை வலைவீச்சு. பிரதிஷ்டா நாளையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஜூன் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்படும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூர் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா. 6 டன் எடை உள்ள தூக்குத்தேரை தோளில் சுமந்து பக்தர்கள் வழிபாடு. விருதுநகரில் உள்ள பல்பொருள் அங்காடியில் திருடிய 4 பெண்கள் கைது. திருடிய கடைக்கே மீண்டும் திருட வந்தபோது மாட்டிக்கொண்ட பரிதாபம்.